நினைத்தாலே இனிக்கும். வணக்கம் நான் சினிமாசிங். இது நினைத்தாலே இனிக்கும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் எப்படி அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது இன்றைக்கும் ஆச்சரியமாகவே இருந்தது. அந்த படம் தான் 1979 வெளிவந்த பொண்ணு ஊருக்கு புதுசு. அன்னைக்கு செல்வராஜோடைய திரைக்கதை வசனத்தில் வெளிவந்தது. இளையராஜாவுடைய மியூசிக்கு, சுதாகர், சரிதா, விஜயன் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைப்புறம்னு ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வந்து 999 மக்கள் இருக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆள் வந்தால் கூட அந்த ஊரில் யாருக்காவது ஒரு இலவு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு அச்சம் உண்டு. இதை அந்த மக்கள் நடைமுறையில் 300 வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊருக்கு குடும்ப கட்டுப்பாட்டு அதிகாரியாக சரிதா வராங்க, ருக்மணி அந்த கேரக்டர். இப்போ அந்த நபர் உள்ளே வந்த உடனே இப்போ எண்ணிக்கை 1000 மாறுது, மக்கள் அச்சப்படுறாங்க. இப்போ யாராவது ஒரு நபர் கோட்டைக்கு வெளியில் வந்து இரவு தங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஊருக்கு ஒரு இளிச்ச வாயினா உள்ளவர் இந்த கதை நாயகன் சுதாகர், செக்கு மாடு எண்ணெய் தயாரிக்கிற தொழில் செய்யக்கூடியவர். ஸோ அவர் நைட் ஆனால் அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோட்டை வாசல் வந்து படுத்துக்கிறாரு. இப்படி சில காட்சிகள் போகுது. சரிதாவுக்கு யாருமே உணவுப் பொருள் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஹீரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ஹீரோவுடைய குணம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஹீரோ மேலே அவங்களுக்கு காதல் வந்துடுது. 2 பேரும் காதலிக்கவும் செய்கிறாங்க. இப்போ 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஊரில் மறுபடியும் எண்ணிக்கை 1000 ஆயிடுது. உடனே மக்கள்லாம் வந்து யார் வெளியில் போக போகிறீங்கன்னு கேட்கும்போது இந்த கதாநாயகியுமே ஊருக்கு வெளியில் வந்து தான் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுறதா அவங்களுடைய முதலிரவு அங்கே நடக்கிறதா தான் காட்டப்படுது. நைட் ஆனால் ஹீரோ மட்டும் அந்த ஊருக்கு வெளியில் வந்துடுறாரு. இப்படி கதை போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாட்டியம்மா இறந்து போகிறாங்க. குப்பம்மான்னு ஒரு கிளவி. இந்த கதாநாயகனுடைய தங்கச்சி ஒரு பையனை காதலிக்கிறாங்க. அவங்களும் காதல் திருமணம் பண்ணிவிட்டு அந்த நபரோட திரும்ப வந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் எண்ணிக்கை 1000 ஆகுது. மறுபடியும் ஹீரோ வெளியில் போகிறாரு. இப்படி ஒரு சூழல் ஏற்படுது. சில பிரச்சனைகள் நடக்குது. அந்த ஊரில் இதே சமயத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்கிறாரு. ஊர் பெரிய பணக்காரர் ஒருத்தர், அவருடைய பையன், மனைவி, அப்படி அவருடைய குடும்பம். அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பஞ்சவர்ணம்னு ஒரு பெண். அந்த பொண்ணை இவர் தன்னோட சின்ன வீடாக வச்சுக்கிறாரு. அந்த பஞ்சவர்ணம் ஒரு சபதம் இருக்கிறாங்க, எப்படியாவது உன் கூடயே இருந்து உன்னோட குடும்பத்தை நான் வந்து அழிச்சு தேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவருடைய மகனை கையில் எடுத்து அந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு உள்ளேயும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது. விஜயன் அவருடைய மனைவி பிடாரின்னு ஒரு கேரக்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இந்த சீட்டாட்டம் நடத்தக்கூடியவர். அதுக்காக வரக்கூடிய அந்த நபர்களை கொஞ்சம் மயக்கி ஏமாற்றி அவங்கக்கிட்ட பணம் பறிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க கூட சீட்டாடிக்கிட்டே இருக்கும்போது மனைவியை பிடாரி மாட்டுக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவார். அந்த அம்மா கொஞ்சம் கவர்ச்சிகரமான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நிற்பாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க ஏமாத்துறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இப்படி ஒரு கேரக்டர். அப்புறம் அந்த கேரக்டர் கூட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் திருந்துற மாதிரி காட்டுவாங்க. சுதாகர் அவருடைய மனைவி கன்சீவாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மனைவிக்கும் பையனுக்கும் ஒரு தொடர்புன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சவர்ணம் ஒரு கதையை கட்டி விட, இந்த ஊரில் கிராமங்களில் எப்படி அந்த மக்கள் ஒரு கதையை திரித்து நிறைய பேர் காதுக்கு போய் அது ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தன்னோட மனைவிக்கும் அந்த நபருக்கும் தான் தொடர்புன்னு சொல்லிட்டு அந்த மனைவியை வெட்டுறதா நினச்சி நம்ம ஹீரோ ஆள் மாறாட்டத்தில் அந்த பஞ்சவர்ணம் தலையை துண்டா வெடிக்கிறதா அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. வெட்டுப்பட்ட தலையோட ஊருக்குள்ள வந்து சேருவார். அப்போ பார்த்தா மனைவி எதிர வருவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதையாக இருந்தது. இப்படி ஒரு கதையெல்லாம் மக்கள் எப்படி அங்கீகரித்தாங்க அப்படின்றது இப்போ கூட நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் அந்த ஹீரோ ஜெயிலுக்கு போவார். மறுபடியும் அந்த ஊரில் மக்களுடைய எண்ணிக்கை 999 முடியும். அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. 2-3 பெரிய ஆட்கள் பேசுவாங்க, நம்ம ஏதாவது பாவம் புண்ணியம் பண்ணோன்னா இது வைகுண்டத்தில் கணக்கு எழுத போகணும் அப்படின்னு சொல்லும்போது அது சரிதா கேரக்டர் அவங்களுக்கு ஒரு லெசன் ஒன்று நடத்துவாங்க. அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சரிதா கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி அவங்க நடிச்சிருப்பாங்க. சுதாகர் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு கேரக்டர், இந்த ஹீரோயிசமே இல்லாத ஒரு கேரக்டர். பண்ணையார் ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த கேரக்டர் இருக்காங்க பாருங்கள், விஜயலட்சுமின்னு ஒரு ஆக்ட்ரஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க. அதே போல் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இன்னும் பாடல்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இளையராஜாவுடைய மியூசிக்கில் ருக்குமணி வண்டி வருது ஓரம்போ அந்த பாட்டு, சாமக்கூலியே கூவையில் அந்த பாட்டு, மஞ்சக்குருவி, அப்புறம் 2-3 பாட்டு உண்டு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரசிக்கும்படியான ஒரு திரைக்கதையாக அது இருந்தது. நிறைய முறை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நான் மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.